வணக்கம். வகுப்பறை கற்பித்தல் என்பது மாணவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தர வேண்டும் எனில் அது கற்றலுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும். நாம் நடத்தக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு நிஜ வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தக்கூடியதாக இருந்தால் அந்த கற்றலானது மிகவும் இனிமையாகும். குறிப்பாக நாம் ஆசிரியர்கள் பொதுவாக வகுப்பறை கற்பித்தலின் பொழுது நிறைய மாதிரிகளை பயன்படுத்துவது. நானும் பெரும்பாலான வகுப்புகளுக்கு செல்லும் பொழுது மாதிரிகளை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறேன். அதிலும் குறிப்பாக ஒரு சில மாதிரிகள் என்று பார்க்கும் பொழுது அணு அமைப்பு அதற்கான மாதிரி, அது 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் 2ஆம் பாடத்தில் வருகிறது. அந்த அணு அமைப்பில் எலக்ட்ரான்களின் நிலையை பற்றி சொல்லும் பொழுது அதில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், போலார் கோஆர்டினேட்ஸ், இதெல்லாம் 3 டைமென்ஷனல் ஆக்சஸில் நம்ம அந்த எலக்ட்ரானோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மாதிரியை நான் டிசைன் பண்ணினேன். அந்த மாதிரியை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது எலக்ட்ரானின் நிலையை புரிந்து கொள்வதற்கு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதே மாதிரி திடநிலைமை 12ஆம் வகுப்பில் 6வது பாடம், அந்த திடநிலைமை பாடத்தில் மாணவர்களுக்கு அங்கே சோடியம் குளோரைடு அதனுடைய வடிவமைப்பு, சீசியம் குளோரைடு இந்த படிகத்தினுடைய வடிவமைப்பு, அது மட்டும் இல்லாமல் படிகங்களுடைய வகைகள், அந்த லேட்டிசஸ், HCP லேட்டிசஸ், CCP லேட்டிசஸ், இதோட ஸ்ட்ரக்சர்லாம் பிளாஸ்டிக் பாலை வச்சு ஒவ்வொரு லேயராக நம்ம ஒரு மாடல் ஃப்ரேம் பண்ணி அதை மாணவர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது மாணவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு மிக மிக வசதியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பில் சிலிக்கேட்டுகள் அப்படின்னா பி தொகுதி தனிமங்கள் அந்த பாடத்தில் சிலிக்கேட்டுகள்னு சொல்லி ஒரு தலைப்பு, அந்த தலைப்பில் இந்த நுணாக்கைகளை அடிப்படையாக வச்சு ஒரு மாடல் ப்ரிப்பேர் பண்ணினேன். அது 3 டைமென்ஷனலாக அந்த மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அந்த சிலிக்கேட்டுகளுடைய வகைகள் பார்க்கும் பொழுது ஆர்த்தோ சிலிக்கேட்டுகள், மெட்டா சிலிக்கேட்டுகள், அடுத்து வளைய சிலிக்கேட்டுகள், இது 3 டைமென்ஷனலாக இருக்கும். அது சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் இவை இணைந்து எப்படி அந்த சிலிக்கேட்டுகளை உருவாக்குகின்றன என்பதற்கான அந்த மாதிரி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மாணவர்களுக்கு கான்செப்ட் லேர்னிங் என்பதற்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பான மாதிரிகளை பயன்படுத்தும் பொழுது கற்றல் மிகவும் இனிமையாகும். நன்றி.